நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்கையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன். எளிதான பயணம் கிடையாது. மக்கள் முடிவெடுக்கட்டும் 2026 எப்படி களம் இருக்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு ஏன் போகணும்? ஸ்பெயின் நாட்டுல 10 நாளைக்கு என்னென்ன வேலை? மாநில அரசு உண்மையை சொல்லணும். தமிழகத்துல இதை பற்றி பலமுறை நான் பேசியிருக்கின்றேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன். புதிதாக அரசியலுக்கு யார் வந்தாலும் கூட அவர்களை மனதார பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கும் என்று இதற்கு முன்பு சொல்லியிருக்கின்றனர். இன்று விஜய் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பா அரசியலுக்கு வரணும், ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க, வரட்டும். ஸோ மக்களுக்கு எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், மக்களுக்கு சாய்ஸ் இருக்கணும். ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்திய பிறகு மக்கள் முடிவெடுக்க போறாங்க. ஏன்னா ஜனநாயகத்தில் உங்களுக்கு தெரியும், மக்கள் தான் எஜமானர்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிட்டு ஒரு கொள்கை இருக்கு, மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்கையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன். அது மக்களுக்கு ஒரு ஆப்ஷன். அதே போல திராவிட கட்சிகள், ஹார்டுகோர் திராவிட கட்சிகள் இருக்காங்க, எல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். அதனால் வருகின்ற காலம் அடுத்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு தமிழக மக்களை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்தித்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, பாரதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ஊழல் இல்லாத சமுதாயத்தை யாரு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை எல்லா கட்சிகளும் வைக்கும் பொழுது மக்கள் முடிவெடுப்பாங்க. இதை தாண்டினா இன்னைக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் மாறிடுச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் லாயரா இருப்பாங்க, பார்ட் டைம் அரசியல்வாதியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய நகர்வு, எல்லோருமே இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள். 24 மணி நேரம் 365 நாள். இந்த பேஸ் அன்சஸ்டைனபிள்னா, இந்த மாதிரி அரசியல் கட்சியில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் அன்சஸ்டைனபிள். அது நீங்க சர்வே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வேகமாக அரசியல் சுழற்சிகள் இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் எப்படி இருந்துச்சு, 2 ஆண்டுகள் கழிச்சு அது மாறுது. 5 ஆண்டுகள் கழிச்சு முற்றிலும் மாறுது. 1885 ஆரம்பிச்ச காங்கிரஸுடைய கதி பாருங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க. அதனால் அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல், இந்த கடினமான பயணம், இது ஒரு கடினமான பயணம், ரொம்ப எளிதான பயணம் கிடையாது. ஒரு மக்களாக, ஒரு வாக்காக, ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும். அதில் இறங்கி இருக்கின்றார். தமிழக மக்கள் முன் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்த போறாரு. மக்கள் முடிவெடுக்கட்டும் 2026 எப்படி களம் இருக்க வேண்டும். அண்ணே நீங்களே சொல்லுங்க. அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து 10 நாள் கூட ஆகல. ஜனவரி முதல் வாரத்தில் நடந்துச்சு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து அந்த மாசம் முடியறக்குள்ளேயே மறுபடியும் ஸ்பெயின் நாட்டுக்கு போறாங்க. அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு ஏன் போகணும்? 10 நாள் எதுக்கு போகணும்? ஸ்பெயின் நாட்டுல 10 நாளைக்கு என்னென்ன வேலை? நீங்க 10 நாட்டுல கிழக்கு இருந்து மேற்கு நடந்தே போயிடலாம், அல்லது வடக்கு இருந்து தெற்கு நடந்தே வந்துடலாம். ஸ்பெயின்ல 10 நாளைக்கு என்ன? அதாவது 10 நாள் ட்ரிப் போறவங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி போவாங்க. நியூயார்க்ல ரோட் ஷோ, லாஸ் ஏஞ்சலஸ் போவாங்க, சான் பிரான்சிஸ்கோ போவாங்க, பாஸ்டன் போவாங்க. இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இதற்கு முன்பு பார்த்துருக்கோம். 10 நாட்கள் அமெரிக்கால ஈஸ்ட் கோஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் பார்த்துருக்கோம். அல்லது 6-7 ஐரோப்பிய நாடுகள் 10 நாள்ல போவோம் அப்படின்னு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் 10 நாள் நான் ஸ்பெயினுக்கு போறேன், அதுவும் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடிந்து அந்த மாதம் முடிவதற்குள்ளேயே போயிருக்காருன்னா, நான் முதலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த பயணம் என்பது மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய பயணம் இல்லை. மாநில அரசு உண்மையை சொல்லணும். அது எதாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மை வெளிப்படையாக சொன்னா தான் ஆட்சியாளர்களுக்கு அது நல்லது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியால, வாட்ஸ்அப்ல ஏதோ நியூஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் முதல்வர் அவர்கள் ஸ்பெயினுக்கு முதலீட்டாளர்களை சந்தித்து முதலீடு பெறுவதற்காகத்தான் போயிருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்பலீங்கன்னா, அதே நேரத்தில் நான் குற்றச்சாட்டு வைப்பதை விட மாநில அரசு இதை தன்னில விளக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். மேடம், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழலை பத்தி பேசினா ஓட்டு வராது அப்படின்னு நிறைய கட்சிகள் மக்கள் நம்ப வச்சாங்க. ஏன்னா எல்லா ஊழல் கட்சிகள் தாங்க எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி ஊழலை பத்தி பேசுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் 10 பேருக்கு மேலே ரைட் விடுவாங்க, சார்ஜ் ஷீட்டே போட மாட்டாங்க, அப்படியே ஒப்பேற்றிடுவாங்க. இதான் தமிழக அரசியலுடைய நிலைமை. அதை பாரதிய ஜனதா கட்சி உடைத்து, ஊழல் என்பது மக்களுடைய மனநிலையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சி எடுத்திருக்கு. அது மக்கள் 2024 தேர்தலில் அதை வெளிப்படுத்துவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை, கட்சியினுடைய நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துல மற்ற அனைத்து கட்சியும் கூட்டணி அது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாஜக கூட்டணி பற்றியோ தொகுதி பற்றியோ எந்த கட்சி கூடயும் நடத்துற மாதிரி எதுவும் தெரியல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை
நாங்கள் எங்கே செல்ல வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கோங்கண்ணா. அதே நேரத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போட்டிருக்கோம். 39லும் கட்சி வளர்ந்திருக்க வேண்டும். 39 தொகுதியிலும் நல்ல வாக்கு இருக்கணும். வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்திலும் இருப்பதற்கான அடித்தளத்தை நம்முடைய தலைவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் தெளிவாக இருக்கணும். மற்றபடி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் அறிவிப்பு, அதற்கெல்லாம் இன்னும் நேரமும் காலம் இருக்குன்னா வரும்போது அதை பத்தி பேசுவாங்க. அண்ணா 2024க்கு சாத்தியம் இல்லைங்கண்ணா. காரணம் அது ஒரு டெக்னிக்கல் விஷயங்கண்ணா. அது ரிப்போர்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கொடுக்கணும். அதன் பிறகு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரணும். மாநிலங்கள்ல 2 பங்கு மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அவங்கவுங்க சட்டமன்றத்தில். அதனால இது ஒரு பெரிய ப்ராசஸ்னா. ஆனால் எனக்கு தெரிந்து 2024 வருவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் இன்னும் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணல. இப்பதான் கருத்து கேட்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். ஆனா என்ஐஏவினுடைய செய்தி குறிப்பு வராம நான் பேச மாட்டேன்னா தவறா போயிடும். எதுக்கு சோதனை நடக்குது, என்ன கைப்பற்றி இருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்கு சோதனை பண்ணாங்க. எப்பவுமே என்ஐஏ சோதனை முடிந்த பிறகு ஒரு செய்தி குறிப்பு கொடுப்பாங்க. அதன் பிறகு முழுமையாக தெரிந்து கொண்டு நான் பேசுகின்றேன். ஏன்னா மீடியால வரக்கூடிய அந்த ரைடு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து எதுக்குன்னே தெரியாம நான் சொன்னா அது தவறா போயிருங்கண்ணா. செந்தில் பாலாஜியோட பதவி நீதிபதி கேள்வி கேட்டு கூட ஆனா ஒரு கடைநிலை அரசு ஊழியர் குரூப் டி ஒரு கிளர்க்கா ஒருத்தர் இருக்காருன்னா கைது செய்யப்பட்டா 48 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் என்பது சட்டம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி 235 நாள் தாண்டிட்டார். 235 days. அப்படின்னா 8 மாசம். 8 மாதம் சிறையில் இருந்து அவருக்கு மக்கள் வரி பணத்துல சம்பளம் போகுது. இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்கேயும் கூட பொன்முடி அவர்கள் குற்றம் இல்லாதவர்னு சொல்லிங்கன்னா கைதுக்கு மட்டும்தான் கால அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அவருடைய பதவி செல்லாதுன்னு சொல்லாம இருக்கிறார். சபாநாயகர் தான் சொல்லணும் ஒரு அசம்பிளியில இந்த மாதிரி திருக்கோவிலூர் தொகுதி இஸ் டிக்ளேர்டு வேக்கண்ட், இன்னைக்கு எம்எல்ஏ இல்லை என்கின்ற அறிவிப்பை சட்டமன்றத்தில் சபாநாயகர் சொல்லணும். அதுவும் சொல்லல. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சராக மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எப்படி நீங்க ஒரு நல்ல ஆட்சியினுடைய அடையாளமா எடுத்துக்குவீங்க? இதை நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நல்ல கேள்வி, கரெக்டான கேள்வி. இலாக்கா இல்லாத அமைச்சராக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்கண்ணா. உதாரணத்துக்கு நம்ம ஆட்சியிலேயே தயாநிதி மாறன் அவருடைய தந்தையார் முரசொலி மாறன் ஐயா இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. மெடிக்கல்ல இருந்தாங்க. அவர் மந்திரியாக இருக்கும்போது மெடிக்கலுக்கு போனாங்க. அந்த நேரத்துல முழு செலவையும் அரசே பார்த்துக்கிட்டாங்க. வாஜ்பாய் ஐயா அவர்கள் வைத்திருந்தாங்க. அது ஒரு மனிதாபிமானம். அது மனிதாபிமானம். செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க, ஆனா இலாக்கா இல்லாத அமைச்சராக நான் வைத்திருப்பேன்னு திமுக சொல்லிச்சுன்னா அது ஊழலுக்கு அடித்தளமும் ஊழலுக்கு ஆதரவும் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அமலாக்கத்துறை டெல்லி கொண்டு போவதை இங்கே வச்சிருக்க காரணம் ஆனா இல்ல, கேஸ் இங்கதானே நடக்குது. அதாவது அமலாக்கத்துறை எல்லா கேஸுமே டெல்லிக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்கண்ணா. ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு. இடி அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க, ஆபீஸ் இங்க இருக்கு, இன்ட்ரோகேஷன் இங்க நடக்கிறாங்க. ஸோ இடிக்கு என்று தனி கோர்ட்டுகள் இங்க இருக்கு. அதற்கு மேல உயர்நீதிமன்றம் சென்னைக்கு போறாங்க, உச்சநீதிமன்றம் டெல்லிக்கு போறாங்க. ஆனா எல்லோரையும் டெல்லி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் அமலாக்கத்துறை இல்லை. அது அமலாக்கத்துறை சட்டத்திலே மிக தெளிவா இருக்குங்கண்ணா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கண்ணா. பங்காளிகள் சொல்லியிருக்காங்க தெரியுமாண்ணே. பங்காளிகள் கட்சி அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கங்க. 70 ஆண்டுகளாக தமிழகத்து அரசியல் களம் பங்காளிகள் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமே? நான் விட்டு கொடுப்பேன், நீ விட்டு கொடுப்ப. 5 வருஷம் நான் விட்டு கொடுப்பேன், நீ விட்டு கொடுப்ப. உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்குலாம் எங்கிட்ட சண்டைக்கு வர்றாங்கல்ல. டெய்லி 3 பேர் கோட்டா போட்டுக்குவாங்க. இன்னைக்கு இந்த 2 முன்னாள் அமைச்சர் அண்ணாமலையை பத்தி பேசு, நாளைக்கு நீ 2 பேசு, நீ 2 பேசு. அதனால அவர்களை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தொண்டர்கள் கவலைப்படுறாங்க. நான் அதிமுக தொண்டர்களை ரோட்ல பார்த்துட்டு வர்றேன், நம்ம கூட்டத்தில் இருக்காங்க. தொண்டர்கள் சிந்தனை மிக தெளிவாக வேறு பாதையில் அது இருக்கு. அவர்களை பொறுத்தவரை பங்காளிகளாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பப்ப சண்டை போடுறதா நடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க. அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் அடிக்கடிக்கு ரேட் ஏத்தினே இருக்காங்க. அண்ணே, நாங்க டாஸ்மாக் கடையை மூடணும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். குடிமகன்களுக்கு அதைவிட நல்ல சரக்குன்னு என்ன சொல்றாங்க, ஆரோக்கியமான சரக்குன்னு என்ன சொல்றாங்க, அதை விட சிறப்பாக ஒரு கள்ளுக்கடையில ஒரு குடிமகனுக்கு கொடுக்க முடியும். இது எல்லாமே குடிச்சு குடல் வெந்து நம்ம சாவத்தான் போறோம் டாஸ்மார்க். அதனால எங்களை பொறுத்தவரை விலை ஏற்றம் விலை இறக்கம் என்பதை விட டாஸ்மார்க்குக்கு மூடு விழா, கள்ளுக்கடைக்கு திறப்பு விழா என்பதிலே தெளிவாக இருக்கின்றன.